அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகள். முள்ளிவாய்க்காலுக்கு கொண்டுவரப்பட்ட சிறைக்கூடு. கொழும்பு ப்ளூமெண்டல் பகுதியில் சற்று முன்னர் துப்பாக்கிச்சூடு, ஒருவர் படுகாயம். கொழும்பு சமிச்சை கோபுரத்தில் ஏறி போராட்டம். 6 மாவட்டங்களின் பல பகுதிகளுக்கு மண் சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள அபாய எச்சரிக்கை. யாழில் இரு குழுக்களுக்கிடையில் மோதல், 2 போலீசாரால் கைது. காலி கடற்கரையில் கரையொதுங்கிய அடையாளம் தெரியாத சடலம். சிலாபம் பிரதேசத்தில் பாரிய கடல் அரிப்பு, தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரம். நாடாளுமன்ற வளாகத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் நாளை விசேட போக்குவரத்து திட்டம். நாளை முதல் விசேட டெங்கு ஒழிப்பு வேலை திட்டம் முன்னெடுப்பு. தொடர்வென விரிவான செய்திகள். 30 வருடத்துக்கு மேலாக நீடித்த உரிமை கோரிய யுத்தம் மௌனிக்கப்பட்டு இன்று 16 வருடங்கள் நிறைவடைகின்றன. இறுதி யுத்தத்தில் முல்லைத்தீவு மண்ணில் பலி கொடுத்த தமது உறவுகளுக்கு முள்ளிவாய்க்காலில் ஒன்று திரண்டு தமிழர் தேசம் அஞ்சலி செலுத்தி வருகின்றது. தீச்சுடரேற்றி மலர் தூவி தமது கண்ணீரால் உயிரிழந்த உறவுகளை நினைவேந்துகிறது தமிழ் தாயகம். துயர வரலாற்றை சுமந்த சாட்சியாக விளங்கும் முள்ளிவாய்க்கால் மண்ணில் ஒன்று திரண்ட பல்லாயிரக்கணக்கான மக்கள் தங்களது உறவுகளை நினைத்து கண்ணீர் சிந்திக் கொண்டிருக்கின்றனர். இந்த நிலையில் பல வருடங்களாக சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை செய்யுமாறு கோரி முள்ளிவாய்க்கால் மண்ணை நோக்கி ஊர்தி பவனி ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. சிறை கூண்டொன்றுடன் பயணிக்கும் கைதிகள் போல வடிவமைக்கப்பட்ட ஊர்தியில் இந்த பவனி முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அரசியல் கைதிகளின் விடுதலையை இந்த நாளில் வலியுறுத்தும் நோக்கில் இந்த பவனி கொண்டுவரப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு ப்ளூமெண்டல் பகுதியில் துப்பாக்கிச்சூடு சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் ஒருவர் காயமடைந்த நிலையில் கொழும்பு தேசிய மருத்துவமனைக்கு எடுத்து செல்லப்பட்டுள்ளார். கொழும்பு ப்ளூமெண்டல் தொடர்ந்து பாதையின் அருகே உள்ள தொடர்மாடி குடியிருப்பில் இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இன்று மாலை நடைபெற்ற குறித்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் 44 வயதான நபர் ஒருவர் காயமடைந்துள்ளார். அங்கிருந்தவர்கள் உடனடியாக காயமடைந்தவரை எடுத்துச் சென்று கொழும்பு தேசிய மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர். துப்பாக்கிச்சூட்டை நடாத்திவிட்டு சந்தேக நபர்கள் மோட்டார் சைக்கிளில் தப்பிச் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து சுகதாச விளையாட்டரங்குக்கு அருகில் அவர்களது மோட்டார் சைக்கிளை நிறுத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளதாக தெரிய வருகின்றது. சம்பவம் தொடர்பில் முகத்துவார போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். ஓய்வு பெற்ற ரயில்வே கட்டுப்பாட்டாளர் ஒருவர் கொழும்பு சமிச்சை கோபுரத்தில் ஏறி தனது கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று போராட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளார். கொழும்பு மருதானை ரயில் நிலைய வளாகத்தில் அமைந்துள்ள சமிச்சை கோபுரத்தில் ஏறியே குறித்த போராட்டத்தை முன்னெடுத்துள்ளார். நாட்டின் சில பகுதிகளில் கடும் மழையை தொடர்ந்து பெய்து வருவதால் 6 மாவட்டங்களின் பல பகுதிகளுக்கு மண் சரிவு எச்சரிக்கை தேசிய கட்டிட மற்றும் ஆராய்ச்சி நிலையம் விடுத்துள்ளது. இந்த மண் சரிவு எச்சரிக்கை நாளை காலை 10 மணி வரை அமலில் இருக்கும் என தேசிய கட்டிட ஆராய்ச்சி மற்றும் நிலையம் தெரிவித்துள்ளது. அதன்படி கொழும்பு, காலி, களுத்துறை, கண்டி, கேகாலை மற்றும் ரத்தினபுரி மாவட்டங்களில் உள்ள பல பிரதேச செயலக பிரிவுகள் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு மஞ்சள் நிறத்தில் அடையாளப்படுத்தப்படும் 1ஆம் கட்ட மண்சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பல பகுதிகளில் இவ்வாறு நிலவுகின்ற சீரற்ற காலநிலையால் பல மாவட்டங்களுக்கு இவ்வாறு மண்சரிவு 1ஆம் கட்ட அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் எதிர்வரும் நாட்களில் பலத்த மழையினால் திடீர் அனர்த்த நிலைமைகள் ஏற்படுமாயின் அதற்கு முகங்கொடுப்பதற்காக சகல மாவட்டங்களிலும் உள்ள அனர்த்த முகாமைத்துவ நிலையங்களும் தயார்படுத்தப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு செம்பியன்பற்று வடக்கில் நேற்று இரவு இரு குழுக்களிடையே கைகலப்பு சம்பவம் இடம்பெற்றதில் முன்னாள் உள்ளூராட்சி சபை தேர்தல் வேட்பாளர் ஒருவர் பலத்த காயங்களுடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, வடமராட்சி கிழக்கு செம்பியன்பற்று புனித பிலிப்பு நேரியார் ஆலய திருவிழாவுக்கான கொடியேற்று நிகழ்வு நேற்று இடம்பெற்றுள்ளது. கொடியேற்று நிகழ்வின் பின் நள்ளிரவு ஆலய வெளிப்புற வளாகத்தில் நின்றிருந்தவர்கள் மீது மோட்டார் சைக்கிளில் வந்தவர்களால் திடீர் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதால் இரு பகுதியினருக்கும் இடையில் கைகலப்பு ஏற்பட்டுள்ளது.
கைகலப்பில் பழுத்த காயமடைந்த பருத்தித்துறை பிரதேச சபைக்கான தேர்தலில் நாகர்கோவில் வட்டாரத்தில் போட்டியிட்ட வேட்பாளர் பழுத்த காயங்களுடன் பருத்தித்துறை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சம்பவத்துடன் தொடர்புடைய இருவர் மருதங்கணி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் காயங்களுக்குள்ளான முன்னாள் வேட்பாளர் அதிக மதுபானம் அருந்தியுள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. சம்பவம் இடம்பெற்ற ஆலய வெளிப்புற சூழலில் அதிக மதுபான போத்தல்கள் உடைந்த நிலையில் இருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பாக மருதங்கணி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். காளி அருகே கடற்கரையில் இன்று காலை அடையாளம் தெரியாத சடலம் ஒன்று கரையொதுங்கியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். காளி ககவ கடற்கரையிலே குறித்த சடலம் இன்று அதிகாலை வேளை கரையொதுக்கியுள்ளது. குறித்த சடலத்தின் முதுகுப்புறமாக வலது தோட்பட்டை அருகே ஆந்தையொன்றின் உருவம் பச்சை குத்தப்பட்டுள்ளது. அத்துடன் இடது தோட்பட்டையிலும் இன்னொரு பச்சை குத்தப்பட்டுள்ளது. குறித்த சடலம் கடத்தொழிலாளர் ஒருவருடையதாக இருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகின்றது. 2 நாட்களுக்கு முன்னதாக அவர் படகிலிருந்து தவறி கடலில் வீழ்ந்து உயிரிழந்திருக்கலாம் என்றும் நம்பப்படுகின்றது. சம்பவம் தொடர்பில் மேட்டியாகுடை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். சிலாபம் பிரதேசத்தில் பாரிய கடலரிப்பு நிகழ்ந்து வருவதாக கரையோர பாதுகாப்பு திணைக்களம் அறிவித்துள்ளது. சிலாபத்தை அண்டியுள்ள இரணவில பிரதேசத்தில் மாத்திரம் சுமார் 700 மீட்டர் வரை கடலரிப்பு காரணமாக கடல் நீர் நிலப்பகுதிக்குள் உட்புகுந்துள்ளது. இதன் மூலம் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறித்து கரையோர பாதுகாப்பு திணைக்களம் தற்போதைக்கு ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றது. அத்துடன் தொடர்ந்தும் கடலரிப்பு நடைபெறுவதை தடுக்கும் வகையில் மண்மூடைகள் கொண்டு தடுப்பணைகள் அமைக்கவும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. பத்திரமுள்ள நாடாளுமன்ற வளாகத்திலும் அதை சுற்றியுள்ள பகுதிகளிலும் நாளை மாலை விசேட போக்குவரத்து திட்டம் அமல்படுத்தப்படவுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. 16வது இராணுவ நினைவு தின தேசிய நிகழ்ச்சியை முன்னிட்டு இந்த விசேட போக்குவரத்து திட்டம் அமல்படுத்தப்படவுள்ளது. குறித்த பகுதியில் வாகனம் செலுத்துவோரை மாற்று வழிகளை பயன்படுத்துமாறு காவல்துறையினர் கேட்டுக்கொள்கின்றனர். நாளை முதல் எதிர்வரும் 24ஆம் தேதி வரை விசேட டெங்கு ஒழிப்பு திட்ட வேலை திட்டம் முன்னெடுக்கப்படவுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. அதன்படி டெங்கு அபாயமிக்க பகுதிகளாக அடையாளம் காணப்பட்டுள்ள 15 மாவட்டங்களில் உள்ள 95 சுகாதார வைத்திய அதிகாரிகள் பிரிவில் இந்த வேலை திட்டம் முன்னெடுக்கப்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை நாட்டில் இதுவரையான காலப்பகுதியில் 20,588 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த மாதத்தின் இதுவரையான காலப்பகுதியில் 3000க்கும் அதிகமான டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் பணிப்பாளர் விசேட வைத்திய நிபுணர் சுதத் சமரவீர தெரிவித்துள்ளார். மேல் மாகாணத்தின் கொழும்பு மாவட்டத்திலே அதிகளவான நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாகவும் அதே நேரம் மேல் மாகாணத்தில் சிக்கன்குன்யா நோய் தொற்றும் அதிகரித்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் பணிப்பாளர் விசேட வைத்திய நிபுணர் சுதத் சமரவீர தெரிவித்துள்ளார். எனவே எதிர்வரும் நாட்களில் மழையுடனான வானிலை நிலவும் என எதிர்வு கூறப்பட்டுள்ள நிலையில் தண்ணீர் தங்கக்கூடிய இடங்களை சுத்தப்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு அவர் அறிவுறுத்தியுள்ளார். இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.